வீடியோ பார்த்துட்டு இருக்க தந்தி டிவி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். சரி, ஓகே, வீக்கெண்ட் வந்துருச்சு. நிறைய பேர் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே பேரலில் வந்தோம்னா அந்த ஓடிடி ஃபேன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஓடிடியில் என்னென்ன படங்கள் வந்திருக்கு, என்னென்ன சீரிஸ் வந்திருக்குன்னு சொல்லி அதில் தேடி போய் பார்க்குறதுன்றது அவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். சரி, ஓகே, இந்த வாரம் அப்படி ஓடிடியில் என்னென்ன சீரிஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறத தாண்டி இந்த சீரிஸ்லாம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத இந்த ஒரு ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த ஓடிடி இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மனோரதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மனோரதங்கள் சீரிஸோட எழுத்தாளர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த மலையாளத்தில் வந்து எம்டி வாசுதேவன் நாயர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. மலையாளத்தில் ஃபேமஸான ஒரு எழுத்தாளர். அவர் எழுதின கதைகளில் இருந்து அதை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு சீரிஸ் தான் இந்த மனோரதங்கள் சீரிஸ். கிட்டத்தட்ட ஒரு 9 எபிசோடு இருக்குது. ஸோ இந்த 9 எபிசோடுமே 40 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் வரை இருக்கக்கூடிய சீரிஸ். ஓவராலாக ஒரு 7 மணி நேரம் கிட்ட வருது. ஒரு 7 மணி நேரம் செலவழித்து பார்க்குறதுக்கு இந்த சீரிஸ் ஒர்த்தா இல்லை அப்படின்றத இந்த ஒரு ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த எபிசோடோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து ஹீரோ யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம மோகன்லால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரில் வந்து கேரளாவில் இருக்க ஒரு ஊரில் வந்து ஒரு படகோட்டியாக வாழ்ந்துட்டு இருக்காரு. அதாவது தோணி ஓட்டாராக வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அந்த ஊரில் இருக்க ஒரு பொண்ணு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோகன்லாலுக்கு வந்து காதல் வருது. ஒரு கட்டத்தில் அவங்களுக்குமே இவங்க மேலே வந்து காதல் வர மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனால் அதையெல்லாம் வந்து உடைக்கிற மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பணக்காரராக இருக்காரு, நான் வந்து உங்கள் பொண்ணை கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க ஃபேமிலியோட அட்டாச் ஆகிறாரு. இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கட்டத்தில் வந்து கிளாஷ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது, அந்த பொண்ணு யாரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட கதை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் எதை பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, மியூசிக் அண்ட் கேமரா ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அழகாக அந்த கேரளாவை எந்த அளவுக்கு லொகேஷன்ஸ் ரொம்ப அழகாக கேட்கணுமோ அந்த அளவுக்கு அழகாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக வந்து இந்த மோகன்லால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த படகுல வெள்ளத்தில் வந்து ஒரு மரக்கட்டைகள்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் வரும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேமராக்கெலாம் ரொம்ப சூப்பராக பண்ணி நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அது இந்த எபிசோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ நெகட்டிவ்ஸ் நம்ம எதாவது பார்க்கலாம்னா, இவங்க 2 பேருக்குள்ள எப்படி வந்து அந்த லவ் கனெக்ட் ஆகும் அப்படின்றதே தெரியாது. ஏன்னா மோகன்லால் தான் ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து பேசுகிற மாதிரி இருக்கும். போக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு எப்படி இவங்க மேலே லவ் வருது அப்படின்றத ப்ராப்பராக காமிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணோட அம்மாவுக்கு மோகன்லால் அந்த பொண்ணும் எப்படி லவ் பண்ணுறாங்க அப்படின்றதே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் தெரிஞ்ச மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படின்றது தெரியாது. சின்ன சின்ன இந்த மாதிரி லாஜிக் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்குமே தாண்டி இந்த சீரிஸ் இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷத்துக்கிட்ட இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அந்த செகண்ட் எபிசோடுக்கு வருவோம். செகண்ட் எபிசோடில் நம்மளோட ஹீரோ யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம மம்முட்டி அவர்கள் தான். ஸோ மம்முட்டி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசில் அவங்க கேரளாவில் அவங்க ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்க அப்பா சிலோனில் இருக்காரு. ஒரு கட்டத்தில் சிலோன்லேருந்து வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வராரு. அந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க, பார்க்கறதுக்கு வந்து மம்முட்டியோட அக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க இன்ட்ரோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே வந்து தப்பாக நினைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து சிலோனில் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அதுக்கப்புறமா என்ன ஆகுது, அந்த குழந்தை யார் அப்படின்றத தேடி நம்ம மம்முட்டி அவர்கள் சிலோனுக்கு வராரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத இந்த எபிசோடு ஃபுல்லாகவே காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த எபிசோட்லேயுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேமரா அண்ட் லைட்டிங் ஒர்க்கு அண்ட் அந்த மற்ற விஷயங்கள் மியூசிக் வைஸாகவும் பார்க்கும்போது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு அதுக்கு ஃபீல் குட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. ஆனால் அது அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதையில் வந்து கொஞ்சம் டெப்த் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஒரு ப்ராப்பரான ரைட்டிங் இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிக்கணும் அப்படின்றத ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த எபிசோடோட ஒரு நெகட்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சரி, ஓகே, அதுக்கடுத்து தான் நம்ம எபிசோடு 3 வந்தோம்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்வதி திருவத்து அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் லீடாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஊரில் இருந்து சொந்த ஊருக்கு வர்றாங்க, ஹஸ்பண்டை பிரிஞ்சு வர்றாங்க. அண்ட் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த எபிசோட் 3ல ரொம்ப அழகாகவே காமிச்சிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக நம்ம பாசிட்டிவாக எதை கேட்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா யதார்த்தமான டைலாக்ஸ். ஒருத்தவங்க வீட்டில் இருந்து இந்த மாதிரி ஹஸ்பண்டை பிரிஞ்சு வர்றாங்க, சொந்த ஊருக்கு வர்றாங்க. அங்கே வந்து இந்த சொசைட்டி வந்து அந்த பொண்ணை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத யதார்த்தமான டைலாக்ஸ் மூலமாகவும் யதார்த்தமான நடிப்பு மூலமாகவும் பார்வதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி இதுலையுமே கொஞ்சம் ப்ராப்பராக எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிக்கணும் அப்படின்னு தெரியாமல் ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ்லேயே முடிச்சிருப்பாங்க. அது ஒரு மாதிரி என்னடா டப்புன்னு முடிஞ்சிருச்சு இந்த எபிசோட் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை தான் கொடுக்கும். ஸோ இது இந்த எபிசோட ஒரு டிராபேக்காக பார்க்கலாம். மற்றபடி மற்ற பெர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் சரி அண்ட் கேமரா அண்ட் டெக்னிக்கல் மியூசிக் வைஸாகவும் இந்த எபிசோடு ஒரு நல்ல ஒரு எபிசோடாகவும் இருக்குது. சரி, ஓகே, இப்போ இந்த 4th எபிசோட நம்ம பார்த்துலாம். 4th எபிசோடில் ஹீரோவா யார் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம பிஜு மேனன் தான் இருக்காங்க. அண்ட் முக்கியமாக அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசாங்க வேலையில் ஏதோ ஒரு வேலையில் இருக்காரு. ஸோ அந்த வேலைக்காக சொந்த ஊருக்கு தன்னோட பொண்ணையும் கூட்டிகிட்டு போகிறாரு. போகும்போது அந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆத்தரமாக ஒரு பொண்ணு இறந்து கிடக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த பொண்ணு யார், அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த எபிசோடோட ஒரு மெயின் லைனாகவே இருக்குது. அண்ட் முக்கியமாக இதில் வந்து கேட்டிங்க அப்படின்னா நிறைய விதமான லாஜிக் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக ஸ்லோ ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் மெதுவாக ஒரு 50 நிமிஷம் எபிசோடே நமக்கு ஏதோ ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போகிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்காக எங்கேஜிங்காக கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஆடியன்ஸுக்கு வந்து இன்னும் நல்லா கிறிஸ்பாக கொடுத்துருந்தாங்கன்னா அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதா. அதை தாண்டி பாசிட்டிவாக நம்ம எதை பார்க்கலான்னு கேட்டிங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம பிஜு மேனன் ஆக்டிங் அண்ட் முக்கியமாக கூட நடிச்சிருக்க எல்லாருமே அவங்க பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருப்பாங்க. அது இந்த எபிசோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம 5th எபிசோடு இந்த 5th எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் 2 கேரக்டர்ஸ் மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஹீரோவாக இருக்கிற ஆசிஃப் அலி அண்ட் முக்கியம் அடுத்த 2வது கேரக்டர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா மது. ஸோ இந்த மதுன்றவங்க யாரும் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். தமிழில் வந்து ரோஜா படத்தில் நடித்த ஹீரோ நடிச்சவங்க தான் இந்த இதில் இருக்காங்க. அண்ட் இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபாரின், அதாவது அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அப்படின்றனால வந்து அவங்க வீட்டில் இருக்க ஃபர்னிச்சரை வந்து சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது ஒருத்தர் கால் பண்ணி வராரு. அவர் தான் நம்ம ஆசிஃப் அலி. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க 2 பேத்துக்குள்ள
ஒரு சின்ன பாண்டிங் ஒன்று கனெக்ட் ஆகும், அதாவது ஹெல்த்தியான பாண்டிங் ஒன்று வரும். ஸோ அதுக்கப்புறமா அவங்க ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ், அதாவது ஒரு பொண்ணா அவங்களுக்கு இருக்க எமோஷன் சைடு, அவங்க என்னென்ன மாதிரியான இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, இந்த சொசைட்டி அவங்க என்னென்ன மாதிரிலாம் பார்க்குது அப்படின்றத இந்த ஒரு எபிசோடில் ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக மது அவர்கள் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த சீரியஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா, ஒரு சின்ன வீடு தான், அந்த சின்ன வீட்டுக்குள்ளே கேமரா மற்ற விஷயங்களை எந்த அளவுக்கு லைட்டிங்லாம் வச்சு கரெக்டாக ப்ராப்பராக கன்வே பண்ண முடியுமோ அது அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக மியூசிக். இந்த மியூசிக் நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மியூசிக் வந்து இதில் வந்து நிறைய விதமான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமல் ஒரே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், ஒரே ஒரு வீணை தான். ஸோ அந்த வீணையை வச்சு இந்த எபிசோடு ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருக்கிற மாதிரி ஒரு மியூசிக் நமக்காக டெலிவரி பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது, அது நல்ல ஒரு ஃபீல் குட்டாகவும் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக ஆசிஃப் அலி அவரோட பர்ஃபார்மன்ஸுமே இந்த சீரிஸ்க்கு வந்து ஒரு சட்டிலான ஆக்டிங், ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு சட்டிலான ஆக்டிங் கொடுத்துருக்காரு. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த எபிசோடு வந்து மற்ற எபிசோட வந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு மாதிரி நல்ல ஃபீல் குட்டாக இருக்குன்னே சொல்லலாம். என்னோட ஃபேவரட் எபிசோடுன்னு சொல்லலாம். அண்ட் உங்க எல்லாருக்குமே இது கண்டிப்பாக ஒரு ஃபேவரட்டான எபிசோடாக இருக்கும். நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து யாருன்னு ஹீரோவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஃபகத் வாசில் அவர்கள் தான் ஹீரோவாக இருக்காரு. வேலை தேடி அமெரிக்காவில் இருக்க அக்கா வீட்டுக்கு போகிறாரு. அந்த அக்கா யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம நதியா, தமிழில் நம்ம எம் குமரன் சன்னா மகாலட்சுமி அந்த படத்தில் நடித்த நதியா அவங்க தான் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க தான் அவங்கள பார்த்துக்கிறாங்க. ஒரு வேலை தேடி வர்ற இடத்துல அவங்க என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு எபிசோடோட ஒரு கதையாகவே இருக்குது. அண்ட் அவர் படுற ஸ்ட்ரகிள்ஸுமே காட்டுவாங்க. முக்கியமாக இவர் வந்து ஒரு ட்ரக் அடிக்டாக இருப்பார், அது ரொம்ப குடிப்பார். அதுலேருந்து அவர் எப்படி வெளியே வராரு, அதுக்கப்புறமா அவர் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அப்படின்றத ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக இந்த எபிசோடில் ஒரு பூனை ஒன்று இருக்கும், ஷெர்லாக் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்த பூனை ஒன்று இருக்கும். கண்டிப்பாக அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் அதோட நேம் தான் அந்த பூனைக்கு வச்சிருக்காங்க. அந்த பூனை ஒன்று இருக்கும். அந்த பூனைக்குமே ரைட்டிங் மூலமாக நல்ல ஒரு டெப்த்தான ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அந்த பூனை வந்து இவரை என்னென்ன மாதிரியான பாடுபடுத்துது அப்படின்றத ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த இதுலையுமே பாசிட்டிவாக நம்ம எதை பார்க்கலாம் கேட்டிங்க அப்படின்னா கேமரா ஒர்க்கு. ஒரு அமெரிக்கான்றதை தாண்டி எந்த அளவுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே நிறைய விதமான ஷார்ட்ஸ், நிறைய விதமான ஆங்கிள்ஸில் இது பண்ணியிருப்பாங்க. அது போக ஒரு சட்டலான ஆக்டிங் ஃபகத் ஃபாசில் அவர்கள் கொடுத்துருப்பாரு. ரொம்ப அவரை நம்ம வந்து மற்ற படங்களில் பார்த்த மாதிரி இல்லாமல் ஒரு சிம்பிளான ஆக்டிங், ரொம்ப கண்ணிலே சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் தான் அது பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அப்படியே ஆப்போசிட்டில் வந்து நதியா அவர்களுமே ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே இந்த ஒரு எபிசோடு வந்து நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு எபிசோடாக இருக்கும். ஒரு வேலை இல்லாதவங்க பார்த்தா கூட ஒரு மனசு ஒரு மாதிரி மாறுற மாதிரியான ஒரு எபிசோடாக தான் இந்த ஒரு எபிசோடு இருக்குது. 7th எபிசோடு, அதாவது இந்த 7th எபிசோடில் ஹீரோவை யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திரஜித் சுகுமாரன் அப்படின்னு இருக்காரு. அண்ட் இவங்களோட ஒய்ஃபா அபர்ணா பாலமுரளி, நம்ம சூரிய ரிப்போர்ட்டில் ஹீரோ நடிச்சிருப்பாங்களே அவங்க தான் இருக்காங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்குது. அந்த அஃபேர் இருக்குது தெரியாமல் இவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த அஃபேர் ரிலேஷன்ஷிப்பு இவங்க வீட்டுக்குலாம் தெரியுதா, இவங்களை எந்த மாதிரியான ஒரு பார்வையில் பார்க்குறாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு எபிசோட ஒரு மெயின் லைனாக இருக்குது. அண்ட் முக்கியமாக இதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னா, நான் முன்னாடி ஒரு எபிசோடில் சொன்னேன் அந்த பூனைக்கு வந்து ஒரு ரைட்டிங் மூலமாக நல்ல டெப்த் கொடுத்துருப்பாங்கன்னு. அதே மாதிரி இந்த இதில் வந்து ஒரு டாகுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதாவது அஃபேரில் இருப்பார், அவர் முதல் வாட்டி வீட்டுக்கு வரும்போது ரொம்ப நாள் கழிச்சு அந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு டாகை வந்து இவர்கிட்ட இருக்க ஸ்மெல்லை வச்சு அதை கண்டுபிடிச்சிரும். ஏதோ வந்து இவர் வந்து தப்பு பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான டாகை வச்சு கண்டுபிடிச்சிரும். அண்ட் இவருமே அதை மழுப்பிக்கிட்டு ஒரு மாதிரியான ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாரு. அது நல்லா இருக்கும். கம்ப்ளீட்டாக நம்மளே ஒரு மாதிரி ஒரு மாட்டிப்பாரோ மாட்டிக்க மாட்டாரோ அப்படின்றத இந்த எபிசோடு ஃபுல்லாகவே நல்ல ஒரு எங்கேஜிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அது இந்த டச் கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் கடைசியில் அபர்ணா பாலமுரளி என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அப்படின்றதுமே நல்லா இருக்கும். இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே ரைட்டிங் கொஞ்சம் நல்லா டெப்த்தாக இருக்கும். எல்லாருக்குமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், அவங்க பொண்ணா நடிச்சவங்களுக்கும் சரி, இவருக்குமே ஹீரோவை நடிச்ச இந்திரஜித் சுகுமார் அவர்களுக்குமே சரி, அபர்ணா பாலமுரளி 2-3 சின்ன சின்ன சீன்ஸில் தான் வர்றாங்க. பட் அவங்களுக்குமே நல்ல ஒரு டெப்த்தான ரைட்டிங்கு, அவங்களுக்கு உண்டான பர்ஃபார்மன்ஸு, தான் ஹஸ்பண்ட் மேலே எந்த அளவுக்கு வந்து உயிராக இருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து லாயலாக இருக்காங்க அப்படின்றத ரைட்டிங் மூலமாக ரொம்ப அழகாகவே கன்வே பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இந்த எபிசோடோட ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்குன்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான எபிசோடுன்னு சொல்லி கூட இதை சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா 8th எபிசோடு. இந்த 8th எபிசோடில் ஹீரோ நடிச்சிருக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா சித்திக் அப்படின்ற ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த எபிசோடில் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு வீட்டுக்கு வந்து குடி போகிறாரு. ஒரு ஊரில் வந்து எனக்கு வந்து ஒரு வாடகைக்கு வீடு வேணும், எனக்கு இந்த மாதிரி வந்து எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்து குடி போகிறாரு. அங்கே அதுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் நிறைய விதமான விஷுவல் சரி, அவர் கனவாக வருதா, ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வர்றாங்க. ஸோ அந்த பொண்ணு யார், அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரிலாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த ஒரு எபிசோட ஒரு ஹைலைட்டாக இருக்குது. அண்ட் நிறைய விஷயங்களை வந்து இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் அந்த கதை விளக்கத்தில் கொஞ்சம் நல்ல தெளிவு கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. அந்த பொண்ணு யார், எப்படி இவங்க 2 பேத்துக்குள்ள ரிலேஷன் என்ன மாதிரியான போது ஆக்சுவலாக இமேஜினரி வேர்ல்டில் இருக்காரா இல்லை உங்களுக்கு அது கனவாக வருதா அப்படின்றத ஒரு ஆடியன்ஸ்க்கு அதை நம்ம தெளிவுபடுத்தாமல் போயிட்டாங்க. அது ஒரு மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது ஹீரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது சரி, கேமரா மற்ற விஷயங்களை டெக்னிக்கலாகவும் சரி, இந்த எபிசோட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இது ஃபைனல் எபிசோட், த 9th எபிசோடு. ஸோ இதில் வந்து ஒரு வயசான ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு படுத்த படுக்கையாக இருக்காரு, அந்த M10 மகனில் வர்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அப்புறமா வந்து அவங்க பார்க்கறதுக்காக வந்து சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் வர்றாங்க. அண்ட் கடைசியில் வந்து என்ன நடக்குது, என்னென்ன மாதிரியான விஷயங்களை எப்படி அப்படின்றது தான் இந்த ஒரு 9th எபிசோட ஒரு மெயின் லைனாகவே இருக்குது. ஸோ வயசான ஒருத்தர் அவரை பார்க்கறதுக்கு வர்றாங்க. இவ்வளோ நாள் எங்கேயுமே இல்லாமல் ரிலேஷன்ஸு ஆக போகிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா வர்றதை அவர் அந்த பெரியவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அண்ட் கடைசியில் அவரோட உயிர் வந்து எப்படி பிரியுது அப்படின்றத
இந்த எபிசோடில் ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக இந்த எபிசோட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் மெதுவாக இருக்கனால நம்ம கொஞ்சம் ரொம்ப மெதுவாக போகிற மாதிரி இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா எபிசோடுமே ஒரு 40-50 நிமிஷம் தான். ஆனால் இந்த எபிசோடு இந்த ஃபைனல் எபிசோடு வந்து கொஞ்சம் அதிகமாக போன மாதிரியான ஒரு ஃபீல், கிட்டத்தட்ட ஒரு 53 நிமிஷமே நமக்கு ஏதோ ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போன மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. அண்ட் ஒரே வீடு தான், கேமரா ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. அந்த கேரளா இருக்கிற மாதிரியான ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரு நல்ல ஓட்டு வீடு மாதிரி காட்டுறாங்க. அதில் அந்த ஓல்டு மேன் இருக்காரு. அங்கங்கே கொஞ்சம் லைட்டிங் ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக இருந்தாலுமே ஒரு ஓவராலாக கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது நல்ல கேமரா வைஸாகவும் சரி, இல்லை மற்ற மியூசிக் வைஸாகவும் சரி, டெக்னிக்கலாக இந்த எபிசோட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் ஓவராலாக ஒரு 9 எபிசோடு, இந்த 9 எபிசோடுமே கிட்டத்தட்ட நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 மணி நேரம் 7 மணி நேரம் கிட்ட வருது. இந்த நேரம் நீங்கள் உங்களுக்கு தோணிருக்கலாம் இந்த எபிசோடு வந்து என்னடா இது பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இது நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு கமர்ஷியல் வந்து ஒரு சீரிஸோ இல்லை ஒரு கதையை வச்சு இந்த 8 எபிசோட ஓட்டுற மாதிரியான ஒரு சீரிஸோ கிடையாது. இந்த நம்ம ஊரில் அந்த நவரசான்னு சொல்லி ஒரு சீரிஸ் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான சீரிஸ் ஒவ்வொரு எபிசோடுமே ஒவ்வொரு கதை. அதனால நீங்கள் எந்த ஆர்டர்லேருந்து வேணாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் முதல்ல இருந்தும் பார்த்துக்கலாம், இல்லை நீங்கள் எபிசோடு 8 கூட பார்க்கலாம், இல்லை 7வது பார்க்கலாம். நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எபிசோட நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ அது இந்த சீரிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம அந்த மாதிரியான சீரிஸை ஒரு கதைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியான சீரிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் வைஸ் பார்த்தா தான் நமக்கு புரியுன்ற மாதிரி, ஆர்டரை தாண்டி பார்த்துட்டோம்னா இல்லை அதாவது ஒரு 2 சீனை மிஸ் பண்ணிட்டனாலே நமக்கு புரியாமல் போயிடும். ஆனால் இந்த மாதிரி இந்த சீரிஸில் வந்து எதுவுமே கிடையாது, நீங்கள் எந்த ஆர்டர் வேணாலும் பார்த்துக்கலாம். அண்ட் முக்கியமாக ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் வந்து இந்த சீரிஸில் கிடையவே கிடையாது. முழுக்க ஒரு எழுத்தாளரோட அவர் என்ன நினைக்கிறாரு, அவரோட சிந்தனைகள்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ஸோ ஆணித்தரமாக அழுத்தி சொல்கிற கதைகள் தான் இந்த மனோரதங்கள் அப்படின்னு சொல்லி சீரிஸு. கடைசி வரை நீ சொல்லவே மாட்டேன்றா அந்த சீரிஸை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 மணி நேரம் எனக்கு வந்து ஜாலியாக, எனக்கு வந்து எந்த ஒரு வேலையுமே கிடையாது வீட்டில், நான் சும்மா ஃப்ரீயாக இருக்கேன், எனக்கு வந்து போர் அடிக்குது, எனக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சீரிஸ் பார்த்தே ஆகணும் அப்படின்றவங்க மட்டும் ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம் செலவழிச்சு இந்த சீரிஸை பார்க்கலாம். மற்றபடி வந்து இல்லை எனக்கு வந்து வேறு மாதிரியான ஒரு இது வேணும், ஆக்ஷனு ஃபைட்டு அந்த மாதிரிலாம் வேணும், நல்லா காமெடிலாம் இருக்கும் அப்படின்றவங்க இந்த சீரிஸ் அப்படியே தவிர்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக எதிர்பார்க்குறவங்க இந்த சீரிஸை கண்டிப்பாக பார்க்கலாம். ஓவராலாக இந்த சீரிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு அவுட் ஆஃப் 6 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு படத்தில் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசன்னா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.